ஓகே. பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 29வது பாடலான நிகழ்தகவு எனும் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில நாங்கள் நிகழ்தகவு பற்றி படித்த நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் நிகழ்தகவு பாடப்பகுதியில் வரக்கூடிய வினாக்களை செய்யலாம். ஆகவே சென்ற வகுப்புல படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். நிகழ்தகவில நாங்கள் நிகழ் நிகழ்ச்சிகள் பற்றி படித்த நாங்கள் 3 வகையான நிகழ்ச்சிகள் இருக்குது. நிச்சயமாக நடைபெறும் நிகழ்ச்சி, நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சி, நிச்சயமாக கூற முடியாத நிகழ்ச்சி. 3 வகையான நிகழ்ச்சிகள் இருக்குது. 3 வகையான நிகழ்ச்சிகளுக்கும் உதாரணங்கள் பார்த்த நாங்கள் தொடர்ச்சியாக எழுமாற்று பரிசோதனைகள் அப்படி என்றால் என்னென்று படிச்சிடாங்க. நாங்கள் இந்த பாடத்துல செய்யக்கூடிய பரிசோதனை எல்லாமே எழுமாற்று பரிசோதனை தான். எழுமாற்று பரிசோதனை என்றால் என்ன? ஒரு பரிசோதனையினுடைய பேறுகள் எங்களுக்கு உறுதியாக தெரிந்திருந்தாலும், கிடைக்கக்கூடிய பேறுகள் உறுதியாக தெரிந்திருப்பினும், பரிசோதனை நடைபெறுவதற்கு முன்னதாக அதன் பேரை உறுதியாக கூற முடியாத நிகழ்வுகள். உதாரணமாக நாணயம் சுண்டக்கூடிய நிகழ்வு எடுத்துக்கொள்ளுவோம். நாணயம் ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுதோ நாணயம் சுண்டினா என்ன கிடைக்கும்? நாணயத்தை மேலே போட்டு சுண்டக்கூடிய மேலே போட்டு பார்க்குறோம். நாணயத்தை சுண்டிட்டு மேலே இருக்கக்கூடிய பக்கத்தை அவதானிக்கக்கூடிய பரிசோதனையில எங்களுக்கு தெரியும், ஒன்று தலை கிடைக்கும் அல்லது பூ கிடைக்கும் என்று தெரியும். நாணயம் சுண்டினாலே கிடைக்கக்கூடிய பேறுகள் தலையும் பூவும் தான். ஒன்று தலை விழுதல் அல்லது பூ விழுதல். அப்ப கிடைக்கக்கூடிய பேறுகள் உறுதியாக தெரிந்திருந்தாலும், ஒரு நாணயத்தை சுண்டும் போது தலை விழும் அல்லது பூ விழும் என்று எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனால் நாணயத்தை சுண்டுவதற்கு முன்னர் நாங்கள் உறுதியாக கூற முடியாது. நான் இந்த நாணயத்தை சுண்டும் போது நிச்சயமாக தலைதான் விழும் என்று எங்களால் உறுதியாக கூற முடியாது. நிச்சயமாக பூதான் விழும் என்று உறுதியாக கூற முடியாது. தலை விழலாம் அல்லது பூ விழலாம். தலை விழும் அல்லது பூ விழும். இவ்வாறு ஒரு பரிசோதனையினுடைய பேறுகள் உறுதியாக தெரிந்திருந்தாலும், பரிசோதனை நடைபெறுவதற்கு முன்னர் இந்த பேருதான் கிடைக்கும் என்று உறுதியாக கூற முடியாத பரிசோதனைகளைத்தான் நாங்கள் எழுமாற்று பரிசோதனைகள் என்கிறோம். தொடர்ச்சியாக பரிசோதனை முறை நிகழ்தகவு, அறிமுறை நிகழ்தகவு பற்றி படிச்ச நாங்கள். பரிசோதனை முறை நிகழ்தகவு என்ன? ஒரு பரிசோதனையை திரும்ப திரும்ப செய்து பார்த்து அவற்றினுடைய நிகழ்தகவை சொல்றது, என்ன விழுந்திருக்கு என்று சொல்றது. அறிமுறை நிகழ்தகவு அப்படி என்றா என்ன? அதாவது அறிமுறை நிகழ்தகவு அப்படி என்றா என்ன? ஒரு நிகழ்ச்சியில் கிடைக்கத்தக்க எல்லா பேறுகளையும் தேவையான நிகழ்ச்சிக்குரிய பேறுகளை அடிப்படையாக கொண்டு பெறும் நிகழ்தகவு தான் அறிமுறை நிகழ்தகவு எனப்படுகிறது. ஒரு நிகழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய எல்லா பேறுகளையும் தேவையான நிகழ்ச்சிக்குரிய பேறுகளை அடிப்படையாக கொண்டு பெறக்கூடிய நிகழ்தகவு. அறிமுறை நிகழ்தகவு நாங்கள் என்னென்று காணுவோம். ஒன்றின் கீழ் சமதகவுடைய பரிசோதனையில் பெறத்தக்க ஒன்றுக்கு கீழே இது அவலம்பரம். நாங்கள் இடம் காணாதபடியா கீழே எழுதுகிறோம். சமதகவுடைய பரிசோதனையில் பெறத்தக்க எல்லா பேறுகளின் மொத்த எண்ணிக்கை. எல்லா பேறுகளின் மொத்த எண்ணிக்கை.
அதாவது சமதகவுடைய பரிசோதனை அப்படி என்றா என்ன? நாங்கள் செய்கிறது எல்லாமே இளமாட்டு பரிசோதனையில தான் நிகழ்தகவு. ஒரு இளமாட்டு பரிசோதனையின் நிகழ்தகவு என்ன மாதிரி இருக்கு என்றுதான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். சமதகவுடைய இளமாட்டு பரிசோதனை என்றால் என்ன? அதாவது ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும் போது, உதாரணமாக நாணயத்தை சுண்டும் பொழுது, நாணயத்தை சுண்டும் பொழுது எங்களுக்கு தெரியும் ஒன்று தலை விழும் அல்லது பூ விழும் உண்டு. தலை விழுவதற்கான வாய்ப்புகளும் பூ விழுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக சமனாக இருக்கும். நாங்கள் சொல்ல முடியாது நாணயத்தை சுண்டி சுண்டும் பொழுது கண்டிப்பா தலைதான் விழும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. தலையும் விழும் பூவும் விழும். தலை விழுவதற்கான வாய்ப்புகளும் பூ விழுவதற்கான வாய்ப்புகளும் சமனாக இருக்கும் ஒரு நாணயத்தை சுண்டும் போது. அவ்வாறான பரிசோதனைகளை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சமதகவுடைய பரிசோதனை, சமச்சீரானது. அப்ப இந்த பரிசோதனைக்கு பயன்படுத்தின நாணயத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம்? சமச்சீரான நாணயம், கூடாத நாணயம் என்று சொல்லுவோம். சமதகவுடைய பரிசோதனைக்காக பயன்படுத்தின பொருள நாணயத்தை, அதாவது ஒரு பரிசோதனையின் போது என்னென்ன பேறுகள் எல்லாம் கிடைக்குமோ அந்த பேறுகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சமனாக இருக்கும், சமச்சீராக இருக்கும். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சமதகவுடைய பரிசோதனை என்று சொல்லுவோம். அப்ப அறிமுறை நிகழ்தகவு என்ற பாணவம் ஒரு நிகழ்ச்சியில் கிடைக்கத்தக்க எல்லா பேறுகளையும் நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய பேறுகள் என்னென்ன எல்லாம்? தலையும் பூவும். தலை விழுறது பூ விழுறது. அப்ப தலை பூ ஆகிய இரண்டு பேறுகளையும் வச்சு கொண்டு தலை விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படி என்றால், அப்ப நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? நாணயத்தை சுண்டும் பொழுதோ கிடைக்கக்கூடிய பேறுகள் இதெல்லாம் மாதிரி வழி படிச்சிருக்கிறோம். மாதிரி வழி என்றால் ஒரு பரிசோதனையின் போது கிடைக்கக்கூடிய பேறுகள் என்னென்ன இல்லாம அதெல்லாம் தொடைக்குள்ள எழுதுவோம். அப்ப நாணயத்தை சுண்டும் பொழுது மாதிரி வழியை நாங்கள் எஸ் என்னும் எழுத்தால குறிப்பிட்டு காட்டுவோம். நாணயத்தை சுண்டும் பொழுது மாதிரி வழியை என்னென்ன எல்லாம்? தலையும் பூவும். இப்ப மாதிரி வழிகள் தலை கிடைக்கிறது அல்லது பூ கிடைக்கிறது. மாதிரி வழிகளின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? இரண்டாக இருக்கும். நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான நிகழ்தகவு அப்படி என்றால் தலை விழுவதற்கான அந்த நிகழ்ச்சி, தலை கிடைப்பதற்கான பேரை நாங்கள் என்ன சொல்லலாம்? ஒன்று. தலை கிடைப்பதற்கான பேரென்றால் ஒன்று அப்படி என்று சொல்லுவோம். அதாவது நாணயம் ஒன்றை மேலே இருந்து கீழே விழும்போது மேல் நோக்கி இருக்கும் பக்கத்தை அவதானிக்கும் பரிசோதனையின் பேறுகள் பூ கிடைப்பதும் தலை கிடைப்பதும் ஆகும். இந்த ரெண்டு பேறுகளில் எந்த ஒரு பேரும் கிடைப்பதற்கான இயல்தகவு என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். அப்பொழுது தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? மொத்தம் இரண்டு பேறுகள்ல தலை விழுவதற்கான நிகழ்தகவு ஒன்று. அதாவது ஏதாவது பேராக கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒன்றினுடைய நிகழ்தகவு அப்படி என்று நாங்கள் பார்க்கும்போது ஒன்று, மாதிரி வழிகளின் எண்ணிக்கை கீழே ரெண்டு என்று எழுதுவோம். இவ்வாறு அறிமுறை ஒரு நிகழ்ச்சி, ஒரு எழுமாட்டு பரிசோதனையில ஏதாவது ஒரு பேரு கிடைப்பதற்கான நிகழ்தகவை நாங்கள் ஒன்றின் கீழ் சமதகவுடைய பரிசோதனையில் பெறத்தக்க எல்லா பேறுகளின் மொத்த எண்ணிக்கை. நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கக்கூடிய கீழே என்ன போடணும்? எல்லா பேறுகளின் மொத்த எண்ணிக்கையை போடணும். நாணயத்தை சுண்டும் போது என்னென்ன பேறுகள் எல்லாம் கிடைக்கும்? தலை கிடைக்கும், பூ கிடைக்கும். அப்ப தலையை பூ எத்தனை பேறுகள் இருக்குது? ரெண்டு பேறுகள். ரெண்டை கீழே எழுத வேணும். அப்ப இதுல தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒன்று. தலை ஒருக்கா கிடைக்க வேணும்னா ஒன்று. கீழே பேறுகளின் மொத்த எண்ணிக்கை இரண்டு. அதே போல பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாயிருக்கும்? கீழே ரெண்டு, மேல ஒன்று. ஒருக்கா பூ விழுவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கும். பூ ஒருக்கா விழலாம். ஆகவே மேல ஒன்று, கீழே பேறுகளின் மொத்த எண்ணிக்கையை நாங்கள் எழுதுவோம்.
ஆகவே பிள்ளைகள், அப்ப நாங்கள் அறிமுறை நிகழ்தக வேண்டா என்ன, பரிசோதனை முறை நிகழ்தக வேண்டா என்னன்னு பார்த்த நாங்கள் இனி இது தொடர்பான கேள்விகளை நாங்கள் செய்யலாம். முதலாவது கேள்வி, முகங்களில் முகங்களில் ஒன்றிலிருந்து 6 வரை குறிக்கப்பட்டுள்ள ஒன்றிலிருந்து 6 வரை குறிக்கப்பட்டுள்ள போடாத ஒரு சதுரமுகி தாயக்கட்டையை போடாத ஒரு சதுரமுகி தாயக்கட்டையை மேலே எறிந்து மேலே எறிந்து விழும் பக்கத்தை விழும் பக்கத்தை அவதானிக்கும் பரிசோதனையில் அவதானிக்கும் பரிசோதனையில் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொன்றினதும் நிகழ்தகவை காண்க. முதலாவது கேள்வி, கிடைத்த எண் கிடைத்த எண் 4ஆக இருத்தல். இரண்டாவது வினாவும் கிடைத்த எண் ஓர் இரட்டை எண்ணாக இருத்தல். இரண்டு வினாக்களையும் பார்த்துட்டு நாங்கள் மூன்றாவது வினா பார்க்கலாம். பாருங்க, முகங்களில் ஒன்றிலிருந்து 6 வரை குறிக்கப்பட்டுள்ள கூடாத ஒரு சதுரமுகி தாயக்கட்டையை மேலே எறிந்து விழும் பக்கத்தை அவதானிக்கும் பரிசோதனையில் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொன்றினதும் நிகழ்தகவை காண்க. கீழே தரப்பட்டுள்ள கேள்விகளினுடைய நிகழ்தகவை காண்க என்று கேட்டிருக்குது. இப்ப இங்க என்ன பரிசோதனை நடக்குது? ஒரு சதுரமுகி தாயக்கட்டை உருட்டப்படுகிறது. கூடாத ஒரு சதுரமுகி தாயக்கட்டை என்று தந்திருக்குது. முகங்களில் ஒன்றிலிருந்து 6 வரை குறிக்கப்பட்டுள்ள 6 வரை என்றால் 6 முகங்கள் இருக்கும். 6 முகங்கள் இருக்கிற தாயக்கட்டை என்றால் சதுரமுகி தாயக்கட்டை. கூடாத தாயக்கட்டை என்றால் என்ன? அதாவது இந்த தாயக்கட்டையில 1 தொடக்கம் 6 வரையான இலக்கங்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் சமனாக இருக்கும். தாயக்கட்டையை உருட்டும் பொழுது 1 விழும், 2 விழும், 3 விழும், 4 விழும், 5 விழும், 6 விழும். 1 தொடக்கம் 6 வரையான இலக்கங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சமனாக இருக்கும். ஆகவேதான் என்ன சொல்லி இருக்குது? கூடாத தாயக்கட்டை என்று சொல்லியிருக்கிறது. இவ்வாறான எழுமாற்று பரிசோதனைக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பொருட்கள் வந்து
எல்லா இலக்கங்களும் தாயக்கட்டை என்றால் எல்லா இலக்கங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சமனாக இருந்தால் அந்த பொருளை கூடாத பொருள் என்று சொல்லுவோம். இந்த கூடாத ஒரு சதுரமுகி தாயக்கட்டையை மேலே எறிந்து விழும் பக்கத்தை அவதானிக்கும் பரிசோதனையில் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொன்றினதும் நிகழ்தகவை காண்க. முதலாவது, கிடைத்த எண் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னென்று எழுத போறோம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொன்றினதும் நிகழ்தகவை காண்க. கிடைத்த எண் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப நிகழ்தகவு நாங்கள் என்னென்று காணுவோம். முதலாவது, கீழே மாதிரி வழிகளின் பேறுகளின் மொத்த எண்ணிக்கையை எழுதுவோம். அப்ப 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட கூடாத ஒரு சதுரமுகி தாயக்கட்டையை உருட்டும் பொழுது என்னென்ன பேறுகள் கிடைக்கும்? 1 கிடைக்கும், 2 கிடைக்கும், 3 கிடைக்கும், 4 கிடைக்கும், 5 கிடைக்கும், 6 கிடைக்கும். அப்ப நிகழ்தகவு எழுதும் போது கீழே என்ன எழுத வேணும்? இந்த பரிசோதனையினுடைய மொத்த பேறுகளின் எண்ணிக்கையை கீழே எழுத வேணும். 1, 2, 3, 4, 5, 6 6 இலக்கங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப நாங்கள் கீழே என்ன எழுதுவோம்? பேறுகளின் மொத்த எண்ணிக்கையை எழுத வேணும். எத்தனை பேறுகள் இருக்குது? 6 பேறுகள் இருக்குது. கீழே 6 எழுத வேணும். மேலே என்ன எழுத வேணும்? நீங்கள் தாய்க்கட்டையை உருட்டும் பொழுது உருட்டி மேல் நோக்கி இருக்கக்கூடிய பக்கத்தை அவதானிக்கிற பரிசோதனையில 4 ஒருக்கா உருட்டும் போது 4 எப்படி கிடைக்கும்? ஒரு முறை 4 கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அங்க எங்களுக்கு தெரியாது என்ன கிடைக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது, இப்ப சொல்ல முடியாது. தாயக்கட்டையை உருட்டி பார்த்த பிறகுதான் தெரியும். இந்த பரிசோதனைகள் தான் எழுமாற்று பரிசோதனைகள். தாயக்கட்டையை உருட்டுவதற்கு முன்னர் எங்களால உறுதியாக சொல்ல முடியாது 4 கிடைக்குமா. ஆனால் நிச்சயமாக 4 கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 4 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், 6 விழலாம். ஆகவே ஒரு முறை உருட்டும் பொழுது ஒரு 4 கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எத்தனை? ஒரு 4 கிடைக்கலாம். ஆகவே மேலே என்ன எழுதுவோம்? 1. அப்ப இவ்வாறு கிடைத்தவன் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 6ல் 1. கீழே என்ன எழுத வேணும்? பேறுகளின் மொத்த எண்ணிக்கையை கீழே எழுதுவோம். 4 ஒரு முறை உருட்டும் போது ஒருக்கா ஏதோ ஒரு எண் ஒருக்கா கிடைக்கும். ஆகவே மேல் என்ன எழுதுறது? 1 எழுத வேணும். அவ கிடைத்த எண் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு 6ல் 1 ஆகும். அதே போல கிடைத்த எண் 2ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? 6ல் 1 தான். கிடைத்த எண் 6ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 6ல் 1 தான். கிடைத்த எண் 3ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 6ல் 1 தான். ஆகவே இவ்வாறு அந்த அறிமுறை நிகழ்தகவுக்கு நாங்கள் பயன்படுத்தின வல்லனோரு சமன்பாடு எழுதினோம். ஒன்றின் கீழ் சமதகவுடைய பரிசோதனையில் பெறத்தக்க எல்லா பேறுகளின் மொத்த எண்ணிக்கை. ஒன்றின் கீழ் அந்த பரிசோதனையில் கிடைக்கக்கூடிய எல்லா பேறுகளின் மொத்த எண்ணிக்கையை எழுத வேண்டும். 2வது வினா, கிடைத்த எண் ஓர் இரட்டை எண்ணாக இருத்தல். கிடைத்த எண் ஓர் இரட்டை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? பாருங்கோ, தாயக்கட்டையை உருட்டும் போது 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 எண்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுல இரட்டை எண்ணாக இருக்க வேணுமெண்டா என்னென்ன எண்கள் எல்லாம் கிடைக்கும்? தாயக்கட்டையை உருட்டும் போது இந்த 6 எண்களும் விழுவதற்கான வாய்ப்புகள் சமனாக இருக்குது. அதுல கிடைத்த எண் விழுந்த எண் இரட்டை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? எத்தனை இரட்டை எண்கள் இருக்குதுன்னு பார்க்கிறோம். எத்தனை இரட்டை எண்கள் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? 2 விழலாம், 4 விழலாம், 6 விழலாம். அப்ப மொத்தம் இரட்டை எண்கள் எத்தனை இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? 3 இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதோட இந்த பரிசோதனையினுடைய பேறுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, என்னென்ன பேறுகள் கிடைக்கலாம் இந்த பரிசோதனையில? ஒன்று கிடைக்கலாம், ரெண்டு கிடைக்கலாம், மூன்று கிடைக்கலாம், நான்கு கிடைக்கலாம், ஐந்து கிடைக்கலாம், ஆறு கிடைக்கலாம். பரிசோதனையினுடைய மொத்த பேறுகளின் எண்ணிக்கை ஆறு. ஆறு கீழே எழுதுவான். எத்தனை இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அங்க மூன்று இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிடைத்தவன் ஒரு இரட்டை எண்ணாக இருத்தல். ரெண்டு கிடைக்கலாம், நான்கு கிடைக்கலாம், ஆறு கிடைக்கலாம். அப்போ ஒரே தடவையில இந்த ஆறும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுல இரட்டை எண்ணாக இருக்க வேணுமெண்டா ரெண்டும் இரட்டை எண் தான், நான்கும் இரட்டை எண் தான், ஆறும் இரட்டை எண் தான். ஆகவே இரட்டை எண்கள் மூன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதற்குரிய நிகழ்தகவு என்ன? ஆறில் மூன்று ஆகும். இதை நாங்கள் சுருக்கி எழுதலாம். ஆறில் மூண்ட சுருக்கியும் எழுதலாம். என்னென்று சுருக்குவோம்? மேல மூன்று கீழே ஆறு, இரண்டு எண்களும் மூன்றால வகுபடும். மூன்று மூன்றால வகுத்தமண்டா ஒன்று, ஆறு மூன்றால வகுத்தமண்டா இரண்டு. பின்னத்த சுருக்கங்களுக்கு தெரியும். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுத்து இந்த பின்னத்தை எளிய வடிவமாக நாங்கள் மாற்ற முடியும். கீழே ஆறு மேல மூன்று, இந்த ரெண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய எண் என்ன? மூன்று. ஒன்று தேவையில்லை, ஒன்று எல்லாத்தையும் வகுக்கும். இந்த ரெண்டு எண்களும் மூன்றால வகுப்படும். ஆகவே மூன்றை மூன்றால வகுப்பம் ஒன்று, ஆறு மூன்றால வகுப்பம் இரண்டு. இப்ப கிடைத்தவன் ஒரு இரட்டை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஆறில் மூன்றோ அல்லது இரண்டில் ஒன்று. இந்த ரெண்டு விடையில எந்த விடையில நீங்கன்னாலும் சரி. ஆறில் மூன்று அல்லது ரெண்டில் ஒன்று. இதே கேள்வியில மூன்றாவது வினா பார்ப்போம். இதே கேள்விக்குரிய மூன்றாவது வினா. கிடைத்தவன் ஒரு முக்கோண எண்ணாக இருத்தல். கிடைத்த எண் ஒரு முக்கோண எண்ணாக இருத்தல். கிடைத்தவன் ஒரு முக்கோண எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? பாருங்க, தாயக்கட்டையை உருட்டி தாயக்கட்டையை உருட்டின பிறகு உருட்டக்கூடிய ஒரு பரிசோதனை. உருட்டி தாயக்கட்டையை மேலே எறிந்து கீழே விழும் பக்கத்தை அவதானிக்கக்கூடிய பரிசோதனையில் கிடைத்தவன் முக்கோண எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? அப்ப நாங்கள் முக்கோண எண்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கோண எண்கள் என்னென்ன எண்கள் என்று தெரிந்தால்தான் இந்த கேள்விக்கு நாங்கள் விடையளிக்க முடியும். முக்கோண எண்கள் என்றால் என்ன? அதாவது ஒன்று, நாங்கள் எண்ணக்கூடிய எண்கள்ல முதலாவது நேரன் ஒன்று. அடுத்ததாக ஒன்றையும் இரண்டையும் கூட்டுவோம். அடுத்ததாக ஒன்றையும் இரண்டையும் மூன்றையும் கூட்டுவோம். அடுத்ததாக ஒன்றையும் இரண்டையும் மூன்றையும் நான்கையும் கூட்டுவோம். இவ்வாறு முக்கோண வடிவில அமையக்கூடிய எண்களைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? முக்கோண எண்கள் என்று சொல்லுவோம். முதலாவது முக்கோண எண் என்ன? ஒன்று. இரண்டாவது முக்கோண எண் என்ன? மூன்று. மூன்றாவது முக்கோண எண் என்ன? கூட்டுவோம். ஒன்று முதலாவது முக்கோண எண், இரண்டாவது முக்கோண எண், ஒன்றையும் இரண்டையும் கூட்டினோம் வேண்டாம் மூன்று. மூன்றாவது முக்கோண எண், மூன்று மூன்று ஆறு. நான்காவது முக்கோண எண்
ஆறு நான்கு 10. அந்த கோணங்கள் இவ்வாறு ஒன்று ஒன்றோட ரெண்டா கூட்டுங்க, ஒன்றையும் ரெண்டையும் மூன்றா கூட்டுங்க, ஒன்றையும் ரெண்டையும் மூன்றையும் நான்கையும் கூட்டுங்க. இவ்வாறு முக்கோண வடிவத்தை உருவாக்கக்கூடிய எண்கள் தான் முக்கோண எண்கள். அப்ப முக்கோண எண்கள் ஒன்று மூன்று 6 10 15 இப்படி என்று போய்கொண்டிருக்க போகுது. அப்ப முக்கோண எண்கள் என்னென்ன எண்கள் எங்களுக்கு தெரிந்தால்தான் இந்த கேள்விக்கு நாங்கள் விடையளிக்க முடியும். கிடைத்த எண் ஒரு முக்கோண எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப சாயக்கட்டையை உருட்டும் பொழுது என்னென்ன பேர்கள் எல்லாம் கிடைக்கும்? ஒன்று கிடைக்கும், ரெண்டு கிடைக்கும், மூன்று கிடைக்கும், நான்கு கிடைக்கும், ஐந்து கிடைக்கும், ஆறு கிடைக்கும். பேர்கள் கிடைக்கக்கூடிய எல்லா பேர்களையும் பார்க்கிறோம். ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. இந்த பேர்களில் முக்கோண எண்ணாக இருக்கக்கூடிய பேர்கள் எவையெல்லாம்? ஒன்று மூன்று 6 10 எங்களுக்கு இங்கே இல்லை. 10 15 என்று போய்கொண்டிருக்கும். நாங்கள் இந்த பேறுகளில் இருக்கக்கூடிய முக்கோண எண்ணைத்தான் பார்க்க வேணும். அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கோண எண்கள் எதையெல்லாம்? ஒன்று மூன்று 6. இந்த மூன்று எண்களும் தான் ஒன்று தொடக்கம் 6 வரையான எண்களில இருக்கக்கூடிய முக்கோண எண்கள். ஆகவே தாயக்கட்டையை உருட்டும் பொழுது ஒன்று விழுந்திருக்கலாம், மூன்று விழுந்திருக்கலாம், 6 விழுந்திருக்கலாம். இந்த மூன்று முக்கோண எண்களும் விழுந்திருக்கலாம். ஆகவே பேறுகளின் எண்ணிக்கை 6. அவற்றுள் முக்கோண எண்களாக இருக்கக்கூடிய பேறுகளின் எண்ணிக்கை 3. ஆகவே இதனுடைய நிகழ்தகவு என்ன? கிடைத்த எண் ஒரு முக்கோண எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? பேறுகளின் எண்ணிக்கையை கீழே எழுத வேணும். அந்த பேறுகளில் முக்கோண எண்ணாக இருக்கக்கூடிய பேறுகளின் எண்ணிக்கையை மேலே எழுத வேணும். அப்ப கிடைத்த எண் ஒரு முக்கோண எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 6ல் 3. மொத்த பேறுகளின் எண்ணிக்கை 6. அவற்றில் முக்கோண எண்ணாக இருக்கக்கூடிய பேறுகள் 3. 6ல் 3 தான் இதற்குரிய நிகழ்தகவு ஆகும். இதை நாங்கள் எளிய வடிவத்தில் எழுதினோம்னா 2ல் 1. 6ஐயும் 3ஐயும் 3ஆல வகுப்போம். 3ஆல வகுத்தோம்னா 1. 6 3ஆல வகுத்தோம்னா 2. ஆகவே கிடைத்த எண் ஒரு முக்கோண எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு 6ல் 3 அல்லது 2ல் 1 ஆகும். இரண்டு விடைகள்ல பெரும்பாலும் இனி நீங்கள் நிகழ்தகவு கேள்விகளை சுருக்கி எழுத பழக வேணும். இந்த ரெண்டு விடைகள்ல எந்த விடையை எழுதின நீங்கள்டாலும் சரி. அடுத்ததாக நிகழ்தகவை காண்பது தொடர்பான இன்னொரு வினா நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது வினா, ஒரு பையில் 3 வெள்ளை நிறம் வெள்ளை மாவல்களும் 3 வெள்ளை மாவல்களும் 2 நீல மாவல்களும் 2 நீல மாவல்களும் ஒரு மஞ்சள் மாவலும் உள்ளன. ஒரு மஞ்சள் மாவலும் உள்ளன.
எழுமாறாக ஒரு மாவிளை எடுத்த போது எழுமாறாக எழுமாறாக ஒரு மாவிளை எடுத்த போது கீழே தரப்பட்டுள்ள கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொன்றினதும் நிகழ்தகவுகளை காண்க. வெளியே பாருங்க, ஒரு பையில் 3 வெள்ளை மாவுகளும் 2 நீல மாவுகளும் ஒரு மஞ்சள் மாவுளும் இருக்குது. ஒரு பையுக்குள்ள இத்தனை மாவுள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. எழுமாறாக எழுமாறாக என்ன? இதுவும் ஒரு எழுமாற்று பரிசோதனை தான். நாங்கள் என்ன மாவுள் எடுக்க போறோம் என்று எங்களுக்கு முன்னரே தெரியாது. இப்ப பையுக்குள்ள இருக்கக்கூடிய மாவுள்ட கலர் எங்களுக்கு தெரியாது. உதாரணமாக ஒரு துணி பைய நீங்கள் நினைச்சு கொண்டு பார்க்கலாம். ஒரு துணி பையுக்குள்ள இருக்கிற மாவுள் எங்களுக்கு, அதாவது நாங்கள் திறந்து பார்த்தோம்னா தான் தெரியும், கட்டி இருக்கும் போது தெரியாது. அப்போ ஒரு பையுக்குள்ள இவ்வளவு மாவுள் இருக்குது. இவ்வளவு மாறாகண்டா இந்த மாவுள் என்ன மாவுள் எடுக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மாவுளை நாங்கள் எடுக்கும் போது கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொன்றினரும் நிகழ்தகவுகளை காண சொல்லி கேட்டு இருக்குது. முதலாவது கேள்வி என்ன? ஒரு வெள்ளை மாவுள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு வெள்ளை மாவுள் கிடைத்தல். ஒரு வெள்ளை மாவுள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதுதான் முதலாவது கேள்வி. இப்ப பாருங்க, அப்ப ஒரு வெள்ளை மாவுள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை நாங்கள் காண போறோம். அப்ப நிகழ்தகவு காண்பதற்கு என்ன தெரிய வேணும்? உங்களுக்கு பேறுகளின் எண்ணிக்கை தெரிய வேணும். மொத்த பேறுகள் என்னென்ன பேறுகள எண்ணிக்கை. அந்த பேறுகள எண்ணிக்கையை நாங்கள் காண போறோம். பாருங்க, பையுக்குள்ள 3 வெள்ளை மாவுள்கள் இருக்குது. அப்ப வெள்ளையில 1, வயிற்றுல 1, அடுத்தது வெள்ளையில 2, வயிற்றுல 2, மூன்றாவது வயிற்றுல 3, வெள்ளையில 1, வெள்ளையில 2, வெள்ளையில 3 இருக்குது. அடுத்தபடியா என்ன நிற மாவுள் இருக்குது? நீலத்துல 1. நீலத்துல 1ன்னா நாங்கள் பியை பயன்படுத்தலாம். ப்ளூ வெள்ளை என்ற ஒயிட், ஆகவே நாங்கள் W பயன்படுத்துறோம். நீலத்துல 2, அப்ப B1ம் B2ம் மீடியம் எழுதலாம். அடுத்ததாக மஞ்சள்ல ஒரு மாவுள் இருக்குது. மஞ்சள்ல எல்லோவுல 1. அப்ப பேறுகளின் மொத்த எண்ணிக்கை காணலாம். பைக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த மாவுள்கள எண்ணிக்கை எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6. வெள்ளையில 3 மாவுள்கள் இருக்குது. நீலத்துல 2 மாவுள்கள் இருக்குது. நீலம் 1, நீலம் 2. ஒரு மஞ்சள் நிற மாவுள் இருக்குது. ஆகவே பைக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த மாவுள்களின் எண்ணிக்கை 8. இதுல ஒரு வெள்ளை மாவுள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? ஒரு வெள்ளை மாவுள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு மொத்த மாவுள்களின் எண்ணிக்கை தான் பேறுகளின் மொத்த எண்ணிக்கை. கிடைக்கக்கூடிய பேறுகளின் மொத்த எண்ணிக்கை 8. பேறுகளின் எண்ணிக்கை 8.
பைக்குள்ள இருக்கக்கூடிய மார்பல்களின் எண்ணிக்கை 8. ஆகவே இந்த பரிசோதனையில இருக்கக்கூடிய எல்லா பேர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 8. அப்ப 8 கீழே வரணும். மேல ஒரு வெள்ளை மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காணுது. 8 மார்பல்கள்ல ஒரு வெள்ளை மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? ஒரு வெள்ளை இருந்தா இங்க ஒன்று வந்திருக்கும். எத்தனை வெள்ளை மார்பல்கள் இருக்குது? 1, 2, 3 வெள்ளை மார்பல்கள் இருக்குது. ஆகவே மேலே என்ன நாங்கள் எழுத வேணும்? 8ல 3 எழுதலாம். பைக்குள்ள இருக்கக்கூடிய 8 மார்பல்கள்ல வெள்ளை மார்பல்கள் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. வெள்ளை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? 8ல 3. மொத்தமாக பையில இருக்கக்கூடிய மார்பல்களின் எண்ணிக்கை 8. அவற்றில 3 வெள்ளை மார்பல்கள் இருக்குது. ஆகவே வெள்ளை மார்பல் ஒரு வெள்ளை மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்று கேட்டபடியா 8ல 1 எழுதிடக்கூடாது. இங்க வெள்ளை மார்பல் ஒன்று மட்டும் இருந்தால்தான் நாங்கள் மேல ஒன்று எழுதுவோம். வெள்ளை மார்பல்கள் பையுக்குள்ள எத்தனை இருக்குது? 3 வெள்ளை மார்பல்கள் இருக்குது. அப்ப 3 முறை வெள்ளை மார்பல்கள் எடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆகவே மேல 3 எழுத வேணும். கீழே பையுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த மார்பல்களின் எண்ணிக்கை எழுத வேணும். கீழே 8, மேல 3. 8ல் 3 ஆகும். அடுத்த கேள்வி. இரண்டாவது வினா. இரண்டாவது வினா. ஒரு நீல மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு நீல நிற மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? ஒரு நீல நிற மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? பைக்குள்ள மொத்தம் எத்தனை மார்பல்கள் இருக்குது? 8 மார்பல்கள் இருக்குது. அது கீழே நாங்கள் என்ன எழுத வேணும்? பேர்களினுடைய மொத்த எண்ணிக்கை. மார்பல்களினுடைய மொத்த எண்ணிக்கையை கீழே எழுதுவோம். இதுல எத்தனை பைக்குள்ள இருக்கக்கூடிய 8 மார்பல்கள்ல எத்தனை மார்பல்கள் நீளமாக இருக்குது? 2 மார்பல்கள் நீல நிறமாக இருக்குது. ஆகவே மேல என்ன எழுத வேணும்? 2 எழுத வேணும். 8 மார்பல்களில் 2 மார்பல்கள் நீல நிறமாக இருக்குது. ஆகவே ஒரு நீல நிற மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 8ல 2. மூன்றாவது வினா. ஒரு மஞ்சள் நிற மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு மஞ்சள் நிற மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு மஞ்சள் நிற மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? இதற்கும் நாங்கள் என்ன செய்வோம்? இதே போல எழுதுவோம். மொத்தமாக பையுக்குள்ள எத்தனை மஞ்சள் நிற மார்பல்கள், மொத்தமாக பையுக்குள்ள எத்தனை மார்பல்கள் இருக்குது? 8 மார்பல்கள் இருக்குது. வெள்ளையில 3, நீலத்துல 2, மஞ்சள் 1 இருக்குது. மொத்தமாக 8 மார்பல் இருக்குது. இதுல மஞ்சள் நிற மார்பல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? பைக்குள்ள எத்தனை மஞ்சள் நிற மார்பல் இருக்குது? ஒரே ஒரு மஞ்சள் நிற மார்பல். அப்ப மேல என்ன எழுதுவோம்? 1 எழுதுவோம். அதாவது இது ஒரு இளமாட்டு பரிசோதனை. அப்ப நாங்கள் என்ன மார்பல் தான் எடுக்க போறோம் என்று எங்களுக்கு முன்னுக்கு தெரியாது. நாங்கள் எடுத்து பிறகுதான் என்ன மார்பல் எடுத்திருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியும். இது ஒரு இளமாட்டு பரிசோதனை என்றா என்ன? என்னென்ன மார்பல்கள் கிடைக்கும், கையில என்ன மார்பல் வரும் என்று என்னென்ன மார்பல்கள்
கையில கிடைக்கலாம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் எடுப்பதற்கு முன்னர் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியாது, நான் கையில் எடுக்கக்கூடிய மாவள் மஞ்சளாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆகவே ஏதோ ஒரு மாவள் எடுக்க போறோம். அப்போ ஒரு மஞ்சள் இருக்குது. அப்போ ஒரு மஞ்சள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? 8 ல் 1. ஒரு நீல நிற மாவள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்றால் 8 மாவல்கள்ல இருந்து ஏதோ ஒரு மாவள் எடுக்க போறோம். அது நீளத்துல முதலாவது மாவளாகவும் இருக்கலாம், நீளத்துல 2வது மாவளாகவும் இருக்கலாம். ஆகவேதான் நாங்கள் என்ன எழுதுறோம்? நீல 2 கீழே 8 எழுதுறோம். மூன்றாவது வினா, சாரி, நான்காவது வினா. நான்காவது வினா, ஒரு வெள்ளை அல்லது ஒரு வெள்ளை அல்லது நீல நிற மாவள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு வெள்ளை நிற மாவள் அல்லது ஒரு நீல நிற மாவள் கிடைப்பதில்லை, அல்லது நீல நிற மாவள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? ஒரு வெள்ளை நிற மாவள் அல்லது ஒரு நீல நிற மாவள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? பாருங்க, பையுக்குள்ள மொத்தம் எத்தனை மாவல்கள் இருக்குது? 8 மாவல்கள் இருக்குது. இவற்றில் இவற்றில எத்தனை வெள்ளை மாவல் இருக்குது? ஒரு வெள்ளை அல்லது ஒரு நீல நிற மாவல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. மொத்தம் 8 மாவல்கள் இருக்குது. 8ல வெள்ளையும் கிடைக்க வேணும் அல்லது நீலமும் கிடைக்க வேணும் என்றா வெள்ளை மாவல்கள் 3 இருக்குது, நீல மாவல்கள் 2 இருக்குது. அப்ப மொத்தம் மன்னிக்கவும் பிள்ளைகள், நாங்கள் எல்லாத்துலேயும் கீழே 8 போட்டுட்டு வந்துட்டோம். மொத்தமாக இருக்கும் மாவல்களின் எண்ணிக்கை 6. 3 வெள்ளை மாவல், 2 நீல மாவல், ஒரு மஞ்சள் மாவல். மொத்தமாக இருக்கக்கூடிய மாவல்களின் எண்ணிக்கை 6. ஏற்கனவே நாங்கள் பார்த்த 3 கேள்விகளையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். முதலாவது வினா, ஒரு வெள்ளை நிற மாவல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 6 ல் 3. 2வது வினா, ஒரு நீல நிற மாவல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 6 ல் 2. இதை நீங்கள் சுருக்கி எழுதிக் கொள்ளலாம். 3வது வினா, ஒரு மஞ்சள் நிற மாவல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 6 ல் 1. மொத்தமாக 3 2 5, 5 3 6 மாவல்கள் தான் இருக்குது. நீங்கள் விளையாட நேரம் 8 எழுதிட்டு வந்துட்டேன். மன்னிக்கவும், நீங்கள் 6 மாற்றிக்கொள்ளுங்க. கீழே 6 மாவல்கள் வர வேணும். மொத்தமாக இருக்கக்கூடிய மாவல்கள் எண்ணிக்கை 6. இவற்றில ஒரு வெள்ளை அல்லது ஒரு நீளம் கிடைக்க வேணுமெண்டா வெள்ளை மாவல்கள் 3 இருக்குது, நீல மாவல்கள் 2 இருக்குது. அப்ப மேல என்ன எழுதுவோம்? 3 2 5. எடுக்கக்கூடிய ஒரு மாவல் 3 வெள்ளை மாவளாகவும் இருக்கலாம் அல்லது 2 நீல மாவளாகவும் இருக்கலாம். ஆகவே 3 2 கூட்டுவோம். மேல 5, கீழே 6. 5வது வினா, ஒரு சிவப்பு மாவல் கிடைத்தல். ஒரு சிவப்பு மாவல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு சிவப்பு மாவல் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும் என்று கேட்டிருக்குது. அப்ப பாருங்க, எங்களுக்கு இந்த பையுக்குள்ள சிவப்பு மாவுளே இல்லை. 3 வெள்ளை மாவுள் இருக்குது, 2 நீல மாவுள் இருக்குது, ஒரு மஞ்சள் மாவுள் இருக்குது. சிவப்பு மாவுள் இல்லை. அப்ப நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? மொத்த மாவுகளின் எண்ணிக்கை 6. சிவப்பு மாவுள் இல்லைண்டா 6 ல் 0. சிவப்பு மாவுளே அங்க இல்லை. ஆகவே 6 ல் 0 ஆக இருக்கும். இதே போல இன்னும் ஒரு கேள்வி.
ஒரு ஒரு நீளமாவல் கிடைக்காதிருத்தல். இறுதியாக ஒரே ஒரு வினாபாகம். ஒரு நீளமாவல் கிடைக்காதிருத்தல். ஒரு நீளமாவல் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. கிடைக்காதிருத்தல், கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஒரு நீளமாவல் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? மொத்தம் 6 மாவல்கள் இருக்குது. ஒரு நீல மாவளுமே கிடைக்க கூடாதாம். அப்படி என்றால் என்ன கிடைச்சிருக்க வேணும்? வெள்ளை கிடைச்சிருக்க வேணும் அல்லது மஞ்சள் கிடைச்சிருக்க வேணும். நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாவுள் ஒருக்கா எடுப்போம். ஒரு மாவுளை எடுக்கக்கூடிய ஒரு மாவில் நீல நிறமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னவாக இருக்கும்? மொத்தமாக 6 மாவல்கள் இருக்குது. அவற்றில நீலம் இல்லாம இருக்க வேணும் என்றா ஒன்று வெள்ளையாக இருக்க வேணும் அல்லது மஞ்சளாக இருக்க வேணும். வெள்ள மாவல்களின் எண்ணிக்கை 3, மஞ்சள் மாவல்களின் எண்ணிக்கை 1. மொத்தமாக 4 மாவல்கள் நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீல நிற மாவல் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 6ல் 4ஆக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் நிகழ்தகவு பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த வினாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம். நிகழ்தகவில் அந்த 12 மார்க்ஸ் கேள்வியில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அப்ப நீங்கள் இதற்கு ஏற்ற மாதிரி யோசித்து இந்த கேள்விக்கான விடைகளை செய்ய வேண்டும். நாங்கள் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி பிள்ளைகள்.